வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோவில் செலவாளியாக இருந்தேன்னா எப்படி சிக்கனவாதியாக மாறினேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் என்னை பாதித்து செலவாளியாக இருந்தேன்னா சிக்கனமாக மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எல்லார் லைஃப்லையுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கு சில பேர் நல்லா படிக்கவே மாட்டாங்க, திடீர்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் செலவாளியாக இருந்தேன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சேவிங்ஸ் ரிலேட்டடாக நான் வீடியோ போடுறேன், சிக்கனமாக இருக்கேன். அப்படி என்னுடைய மாற்றத்துக்கு காரணம் நான் லைஃப்பில் சந்தித்த சில விஷயங்கள் தான், நான் பார்த்த சில விஷயங்கள் தான் என்னுடைய மனசை மாற்றுச்சு. ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் என்னை மாற்றுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு வேளை செலவாளியாக இருக்கீங்க, சிக்கனமாக மாறணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு கம்பெனி 10 இயர்ஸாக நான் வந்து ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்ப 2010 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒர்க்கை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சம்பாரிச்சிட்ருப்பேன். அப்போ நான் பெரிய லெவலில் சேமிக்கலாம் மாட்டேன், வீட்டில் சம்பளத்தை கொடுத்துருவேன். நிறையா எக்ஸஸ் வருமானம் வரும், இன்சென்டிவ் வரும். இன்சென்டிவ் ஃபுல்லாக அப்பா நீயே வச்சுக்கணுவாங்க. பட் அதை நான் சேர்த்தது கிடையாது, நிறையா சேவ் பண்ணது கிடையாது, நிறைய செலவு தான் பண்ணுவேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நல்லா செலவாளியாக இருந்தேன், ரொம்ப யோசிக்கவே மாட்டேன், டக்குன்னு செலவு பண்ணிடுவேன். அப்போ வந்து அந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா என் கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அவர் வந்து அவரோட இன்கம் வந்து 2000 ரூபா. அப்போ ஒரு மாதத்தில் அவர் வந்து 60,000 மேலே ஏர்ன் பண்ணுவார் அந்த கம்பெனியில். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், நல்ல ஆடம்பரமாக இருப்பார், ட்ரெஸ்ஸு வாட்ச் எல்லாமே பிராண்டடாக தான் இருப்பார். அப்போ ஒரு நாள் வந்து நான் நினச்சிப்பேன், சரி ஓகே அவர் நல்லா ஏர்ன் பண்ணுறாரு, அதனால் நல்லா பயங்கரமாக வந்து செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு, ரொம்ப ஆடம்பரமாக இருக்கார் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போவே நான் சொல்கிறது வந்து ஒரு 10 to 12 இயர்ஸ் பேக்கு பார்த்தா 12 லட்ச ரூபாய்க்கிட்ட கடன் இருக்குதுன்னு சொல்லி அவரை கடன்காரங்களாம் துரத்திட்டு வந்து ஆஃபீஸ்லேயே ரொம்ப அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து சமாளித்தார். ஸோ அன்னைக்கு யார்ட்டையுமே அவர் பேசலை, அந்தளவுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆகிடுச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு. ஸோ இவ்வளோ கடனுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர் வேலைக்கு வரத்துக்கு முன்னாடியே பயங்கரமாக ஆடம்பரம் பண்ணி லோன் போட்டு அந்த லோனை அடைக்கிறதுக்கு கந்து வட்டிகிட்ட கடன் வாங்கி இந்த மாதிரி கடன் மேலே கடனாக வந்து அந்த கடன் வந்து 12 லட்சத்துக்கு இருக்குது. இப்போயுமே அவரால் அந்த ஆடம்பரத்தை விட முடியல, அவரால் சிக்கனமாக இருக்க முடியல, கடனையும் அடைக்க முடியல. அவங்க ஒய்ஃபும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கடனில் இருக்கார். இப்போ வரைக்குமே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரால் கடன் அடைக்க முடியல, வேணா அவரோட ஆடம்பர குணம். ஸோ அப்போ வந்து இந்த விஷயம் வந்து என்னை பாதிச்சிச்சு. ஆகா, நம்மளும் இப்போ ஆடம்பரமாக இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கடன் வாங்காமல் இருக்கலாம். அந்த ஆடம்பரத்துக்கு பழகிட்டோம் அப்படின்னா ஒருவேளை நமக்கு வந்து ரொம்ப அடிமையாகி பொருட்களுக்கு வாங்குறது, ஷாப்பிங், இந்த மாதிரி அளவுக்கு மீறி நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கடனில் சிக்கிடுவோம் போல் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துச்சு. அந்த பையன் லைஃப்பில் நடந்த மாதிரி எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டில் அதே மாதிரி பயங்கர ஆடம்பரம் பண்ணதுனாலேயே அத்தனைக்கும் அவங்க 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, மாதம் 2 லட்சத்துக்கு மேலே வருமானம் வரும். ஆனால் அவங்களும் இந்த ஆடம்பரம் பண்ணியே இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80 லட்ச ரூபா கடனில் சிக்கியிருக்காங்க, இன்னும் அவங்களால வெளிவர முடியல. ஸோ இந்த 2 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அதனால இந்த ஆடம்பரத்தை கொண்டு வந்து ஆடம்பரத்தை விடணும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு, விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்புறமும் விடலை. ஸோ ஆடம்பர செலவை கம்மி பண்ணினே ஒழிய ப்ராப்பராக சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட்டே வரல. அப்போ என்னோட படித்த ஒரு பொண்ணு வந்து நான் எதர்ச்சியாக பார்த்தப்ப வந்து அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகக்கூடிய ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். கல்யாணம் வரன் முடிஞ்சிருச்சு, ஃபிக்ஸ் ஆகிற ஸ்டேஜில். அப்போ ஏதோ பார்த்தப்ப இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்துருப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தப்போ என்ன பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சேலரின்னு அந்த மாதிரி விசாரித்தப்போ, ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், பேசாமல் பிபிஎஃப் போடுங்க, ஒரு ஆர்டி ஆரம்பிங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா இருக்குன்னு தெரியும், பட் ஆனால் அது பெரிய சீரியஸாக தெரில. அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லாம் நம்ம ஆர்டி போட்டோன்னா கட்டுறதே தெரியாது. நான் பிறகு வேலைக்கு ஜாயின் பண்ணோன்னே ஒரு ஆர்டி ஆரம்பித்தேன். டக்குன்னு போனதே தெரில, 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ போய் பணத்தை வித்ட்ரா பண்ணணும். மாதம் 2000 என்னவோ போட்டிருந்துருக்காங்க போல் போஸ்ட் ஆஃபீஸில். அந்த ஆர்டி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு லேக்ஸ் கணக்கில் பணத்தை எடுக்கிறாங்க. இப்போ போய் எடுக்க போகிறேன். ஒரு 1000 2000 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 5 வருஷம் முடிஞ்சு வட்டியோடு எனக்கு லட்சக்கணக்கில் பணம் வருது அப்படின்னோடனே அந்த பாஸ்புக்கு காமிக்கிறாங்க. பாருங்கள், வருஷம் ஓடினதே தெரில, டக்குன்னு என்ட்ரி போட்ட மாதிரி இருக்குது. 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னொன்னே
அப்போ தான் ஐயோ சிறுக சிறுக சேமித்தா லட்சக்கணக்கில் எடுக்கலாம் போலையே அப்படிங்கிற ஒரு ஒரு ஞானோதயமே பறந்துச்சு. சாதாரணமாக அந்த பொண்ணு நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறப்பவே அந்த பாஸ்புக்கை காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம வந்து பொறுமையாக ஃபஸ்ட்டு இருக்கணும், பொறுமையாக சேமிக்க ஆரம்பிக்கணும், சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிஞ்சு. அந்த பொண்ணு 2000 அந்த ஆர்டி கட்டியிருக்கு போஸ்ட் ஆஃபீஸில். பார்த்தீங்கன்னா 60 மாதத்தில் 1,20,000 ப்ளஸ் வட்டியோடு எடுக்கும் பொழுது அந்த பொண்ணு இந்த அமௌண்ட்டை எடுத்து தான் கல்யாணத்துக்கு நான் நகை வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் சரி அதிக லெவலில் சேர்க்கலனா கூட சின்ன லெவலில் சேர்த்தா கூட பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஞானோதயம் பிறந்துச்சு. நான் அப்போல்லாம் மாதம் 5,000 6,000 வந்து சும்மா இன்சென்டிவாக நான் வாங்குவேன். அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா கூட இப்போ நான் வந்து ஒரு வீடே வாங்கியிருந்துருக்கலாம் போல். 10 வருஷம் ஒரு 8 வருஷம் நான் வந்து வீணடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அதெல்லாம் யோசிக்கிறேன். ஸோ அந்த விஷயம் நான் பார்த்த உடனே என் மனசு ரொம்ப பாதிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சரி நம்மளே ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஆர்டி இந்த மாதிரி சேவிங் ஸ்கீமில் போடுறது, பிபிஎஃப் போடுறது அப்படின்னு ஆரம்பித்தேன். இப்போ நான் அதே மாதிரி பாஸ்புக்கை பிரித்து பார்க்கும்பொழுது ஆஹா நம்ம இவ்வளோ வருஷம் டக்கு டக்குன்னு போனதே தெரில, ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஓடிடுச்சே அப்படின்னு ஒரு ஞானோதயம் பறந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, தேவையில்லாத செலவு வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் எனக்கு யூஸே ஆகாத ஒரு பொருளை மற்றவங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நான் வாங்கி வீட்டில் போட்டிருக்கிறத விட அதே அமௌண்ட் ஒரு ஃபிக்ஸடில் இருக்கும் பொழுது ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ எனக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்குது. அப்போ எனக்கு அது யூஸ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி தான் எனக்கு யோசனை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸே வந்துச்சு. ஸோ இந்த 2 விஷயம் லைஃப்பை பாதிச்சு. அதே மாதிரி இன்னொரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பொண்ணு, இதை நான் வீடியோவே நான் போட்டிருக்கேன். அந்த பொண்ணு அப்படி தான், அவங்க ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு வீட்டில் தங்கியிருந்தாங்க. பேயிங் கெஸ்ட்டாக ஒரு 10 கேர்ள்ஸ் சேர்ந்து அந்த ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுத்து இருக்கிறாங்க. அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. பெர் ஹெட்டு வந்து இருக்கிறதுக்கு வித்து சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 3000 என்னவோ அவங்க கொடுத்தா போதும். அவங்க அங்கே தங்கிக்கலாம், ப்ளஸ் 3 வேளை சாப்பாடு கொடுத்துருவாங்க. பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு வாடகை வீடு 10 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அந்த 10 கேர்ள்ஸில் இந்த பொண்ணு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி என் கூடயே தான் 2 பேரும் ஒன்றா தான் ஜாயின் பண்ணோம். நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு அப்படி தான் நான் 3000 கொடுத்துருவேன். மிச்சம் ஒரு செலவுமே பண்ண மாட்டேன். அந்த அமௌண்ட்டை நான் அப்படியே சேர்த்து வச்சுருவேன். அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சு ஒரு 10 மாதத்துக்கு ஒருக்க போய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தங்கமாக எடுத்துகிட்டு வருவாங்க. தங்க செயின் இல்லை இந்த மாதிரி மோதிரம் பல்காக எடுப்பாங்க. அப்போ ரொம்ப பணம் சீப்பாக இருந்துச்சு இல்லையா தங்க ரேட்டு. அப்போ போய் பார்த்திங்கன்னா ரொம்ப பல்காக ஒரு 5 பவுன் 6 பவுன் எடுப்பாங்க. அவங்களும் நானும் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஒர்க் பண்ணோம். 8 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட ஒரு 30 பவுன் கிட்ட சேர்த்து ஒவ்வொரு டைம் நகை எடுக்கிறப்பயுமே கொண்டாந்து காமிப்பாங்க என்கிட்ட. நல்லா இருக்கா பாருங்கள், நான் சேர்த்து வச்சு எடுத்தேன் அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், எதுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சேர்க்க மாட்டாங்கன்னு. இல்லை தங்கச்சியும் வேலைக்கு போகிறா, அப்பா வந்து ஒரு ஸ்வீட் கடையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு வருமானம் இருக்காது. ஸோ அப்போ என்னுடைய திருமணத்துக்கு நான் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசும் பொழுதே கரெக்டாக அந்த பொண்ணுக்கு என்னோட ஜெயலலிக்கு ஜாயின் பண்ணி ஒரு 8 வருஷத்தில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சு. ஸோ அந்த பொண்ணுக்கு தேவைப்படுற ஒரு 30 பவுன் நகையை அந்த பொண்ணே சேர்த்து 8 வருஷத்தில் வாங்குச்சு. அப்படிங்கிறப்ப பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பேர்டன் குறையுது இல்லையா. ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 விஷயம் இந்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆடம்பரம் பண்ணக்கூடாது, பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கணும், சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு என்னை செலவாளியாக இருந்த என்ன சிக்கனவாதியாக மாற்றின இந்த 4 விஷயம் இதுதான் எனக்கு ரொம்பவே அவங்க லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன். ஸோ இதுதான் நான் வந்து என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ரீசன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.